ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம வந்துட்டு அஞ்சரை பெட்டி ஃபில்லிங் பார்ப்போம். இந்த அஞ்சரை பெட்டி வந்து நான் வந்து பாரிஸ்ல 550 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். இது எதுக்கு சொல்றேன்னா, நான் வெளியில வந்து நிறைய கடையில டபுள் ட்ரிபிள் மடங்குலாம் பார்த்தேன். ஸோ யாராவது பாரிஸ் சைட் போறீங்க, ஷாப்பிங் போறீங்க அப்படின்னா இந்த மாதிரி திங்ஸ் வாங்கணும்னா வாங்கிக்கோங்க. பேட் ப்ரமோஷன் கிடையாது, உங்களோட மணி மிச்சம் பண்ண. அஞ்சரை பெட்டிக்குள்ள வந்துட்டு ஒரு ஸ்பூன் இருக்கும். பட் உங்களுக்கு வேணும்னா ஒவ்வொரு கிண்ணத்துலையுமே ஒவ்வொரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இங்க பாருங்க, மொத்தமா வந்து 7 வெசல்ஸ் இருக்கும் உள்ள. நம்ம வந்துட்டு கடுகு அதெல்லாம் போட போறோம். நிறைய வீட்டுல 2-3 அஞ்சரை பெட்டிலாம் நான் பார்த்திருக்கேன். ஒன்னு வந்து லவங்கம், ஏலக்காய், பட்டெல்லாம் போடுறதுக்கும் வச்சிருப்பாங்க. பட் நம்ம வந்து ஸ்பைஸ் பாக்ஸ் தனியா மெயின்டைன் பண்ணுவோம், எல்லாம் ஒன்னா போட்டு. அதனால நான் வந்துட்டு ஒரு அஞ்சரை பெட்டி தான் வச்சிருப்பேன். ஒரு 2 10 ரூபி காயினையும் கழுவி எடுத்துக்கிட்டேன். இந்த அஞ்சரை பெட்டியுமே நல்லா கழுவிட்டு ஃபேன் காத்துல காய வச்சு எடுத்துக்கிறேன். இந்த அஞ்சரை பெட்டின்றது வந்து ட்ரெடிஷ்னல் ஸ்பைஸ் பாக்ஸ்னு சொல்லலாம். நம்ம எல்லா தமிழ் வீட்லயுமே கண்டிப்பா இருக்கும். இது இல்லாத வீடே இருக்காது. அண்ட் இது வந்து நம்மளோட ரிச் கல்ச்சர், நம்ம எவ்வளோ நம்ம பாரம்பரியத்தை வந்து ஃபாலோ பண்றோன்றத சொல்லும். ஃபர்ஸ்ட் நான் வந்து வெந்தயம் எடுத்துக்கிறேன். இந்த வெந்தயம் வந்துட்டு ஒரு 3/4 தான் எடுக்கிறேன். 3/4க்கு மேல எப்பவுமே ஃபில் பண்ணாதீங்க. பிகாஸ் நம்ம அதை ஹேண்டில் பண்ணும்போது மிக்ஸ் ஆயிடும். ஏதாவது மிக்ஸ் ஆச்சுன்னா, நான் சின்ன வயசுல இருக்கும்போது எங்க அம்மா என்ன உட்காந்து ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி எல்லாத்தையும் எடுக்க சொல்லுவாங்க. அது அப்போ எடுத்தோம், இப்ப நம்மளே எடுக்க மாட்டோம், அடப்போன்னு தூக்கி போட்டுருவோம். ஸோ பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க. 3/4 வாசிக்கு மேல எப்பவுமே போடாதீங்க. நான் எப்பவுமே பெரிய கடுகு தான் யூஸ் பண்ணுவேன். அது எதனால பெரிய கடுகு மட்டும் வாங்குறேன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியாது. என்னோட MBBS ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்து பெரிய கடுகு எங்க ஊர்ல மட்டும் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க காலேஜ் படிக்கும் போது. அது என்ன உங்க ஊர்ல மட்டும் கிடைக்கிறதுன்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சு அன்னையில இருந்து நான் குட்டி கடுகு வாங்குறதை நிறுத்திட்டேன். ஸோ பெரிய கடுகு எடுத்திருக்கேன். பட் டிஃபரன்ஸ் என்னன்னு எனக்கு தெரியல, குட்டி கடுகுக்கும் பெரிய கடுக்கும். இப்போ வரைக்கும் நான் அதை ஆராய்ச்சிலாம் பண்ணதில்லை. ஸோ கடுகு, வெந்தயம், சீரகம் எடுக்கிறேன். கலரே பாருங்க, ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்டா சூப்பரா இருக்கும். இந்த அஞ்சரை பெட்டி வந்துட்டு இருந்துச்சுன்னா நம்ம வந்து எதுவுமே மிஸ் பண்ணாம தாளிச்சிடலாம். ரொம்ப இம்பார்ட்டண்டா தாளிக்க வேண்டிய ஐட்டம்ஸ் மட்டும்தான் இதுல இருக்கும். பட் நிறைய வீட்டுல வந்து ஒரு அஞ்சரை பெட்டி பத்தலன்னா சொல்லுவாங்க. மேபி நமக்கு இது போதும்னு நினைக்கிறேன். இந்த அஞ்சரை பெட்டி ஸ்டோரி சொல்லணும்னா, அந்த காலத்துல வந்து இந்த ட்ரேட் எல்லாம் நடக்கும் தெரியுமா? ஷிப் வழியா போய் அங்க இருக்க ஸ்பைசஸ் இங்க எடுத்துட்டு வர்றது, இங்க இருக்க ஸ்பைசஸ் அங்க எடுத்துட்டு போய் கொடுக்கறது. அந்த மாதிரி பண்ணும்போது நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்பைசஸ் வரும்போது ஹஸ்பண்ட் எல்லாம் போய் ட்ரேட் பண்ணி ஸ்பைஸ் வாங்கிட்டு வந்தா வீட்டுல இருக்க ஒய்ஃப் எல்லாம் வந்துட்டு எது எங்கெங்க வைக்கிறதுன்ற மாதிரி ஒரு விஷயம் கண்டுபிடிச்சது தான் இந்த அஞ்சரை பெட்டின்னு சொன்னாங்க. இது வந்து ஓல்டன் டேஸ்ல உட்டன் பாக்ஸ்ல இருக்குமா. அவங்க ஒரு பார்ட்டிஷன் மாதிரி வச்சுட்டு அந்த உட் பாக்ஸ்லயே வந்துட்டு எல்லாத்தையும் வச்சு ஈஸியா தாளிக்கிறதுக்கு அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்படிதான் வந்துட்டு எனக்கு சின்ன வயசுல எங்க பாட்டி சொல்லியிருக்காங்க. போக 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 உட்டன் பாக்ஸ் வந்து ஸ்டீல் பாக்ஸ் ஆச்சு அண்ட் அலுமினியம் பாக்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறமா இப்போ வந்து பிளாஸ்டிக்லயே வர ஆரம்பிச்சிருச்சு. 40 ருபீஸ் 50 ருபீஸ்க்குலாம் நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நம்ம சோம்பு போடுறோம். சோம்பு நான் நடுவில் வைக்கிறேன். பிகாஸ் நான் சோம்பு பெருசா யூஸே பண்ண மாட்டேன். தேங்காய், சோம்பு, கசகசா அரைக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். பிளாஸ்டிக் பார்த்து யூஸ் பண்ணுங்க. அடுப்பு கிட்ட வைக்கும் போது பிளாஸ்டிக் உள்ள போட்டுட்டாலோ இல்ல சூடு பட்டுட்டாலோ உருகிடும். நெக்ஸ்ட் வந்து மிளகு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா யோசிச்சு பாருங்க. நிறைய பேர் தாளிக்கும் போது மிஸ் பண்றது இந்த மிளகு தான். அது ஏன் மிஸ் பண்றோன்றது எனக்கு இப்போ வரைக்கும் தெரியாது. பட் நான் பார்த்து நிறைய பேர் மிஸ் பண்ணுவாங்க. நிறைய பேர் மிளகு பெருசா யூஸ் பண்றது இல்லைன்ற மாதிரி இருந்தாலும் பொங்கல் அதெல்லாம் செய்யும் போது இதுதான் மெயினான ஒரு விஷயமாவே இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு இதை நல்லா பாருங்க. இது வந்து உடைச்ச உளுந்த மாதிரி இருக்குங்களா? இதுதான் நான் சமைக்க ஆரம்பிக்கும் போது எனக்கு வந்த கன்ஃபியூஷன். அது வந்து சிறுபருப்பு உடைச்ச நல்ல பிராண்ட் உளுந்து வந்துட்டு கொஞ்சம் கலர் டிஃபரன்ஸ்ல ஒரே மாதிரி இருக்கும். ஸோ நல்ல எல்லோவா இருக்கிறது சிறுபருப்பு. அது மட்டும் நீங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் வந்து இனிஷியல் பீரியட்ல அதுல தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நம்ம கடுகுலயே அரை உளுந்து இருக்கும், பட் பத்தாது.
சில விஷயத்துக்குலாம் இப்போ சட்னிலாம் தாளிக்கிறதுனா உளுந்து ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூனே யூஸ் பண்ணுவோம். அதனால வந்து உளுந்து எக்ஸ்ட்ராவே போட்டுக்கோங்க. இது வந்து எங்கள் வீட்டில் ஃபில் பண்ணுறது, ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு மாதிரி ஃபில் பண்ணுவாங்க. ஸோ நம்ம கிச்சன்லாம் என்ன மாறினாலும் எனக்கு தெரிஞ்சு இந்த அஞ்சரை பெட்டி இல்லாத கிச்சனே இருக்காது. எல்லார் வீட்லேயுமே பார்த்துருக்கேன். எவ்வளோ மாடர்ன் கிச்சன், எவ்வளோ மாடர்ன் பீப்புள், மாடர்ன் குக்கிங் எது வந்தாலும் எனக்கு தெரிஞ்சு இந்த அஞ்சரை பெட்டியை வந்து மிஸ் பண்ணவே மாட்டாங்க. என்னன்னாலும் மிஸ் பண்ண மாட்டாங்க. பட் குட் ஐடியா, ஒரு 2-3 அஞ்சரை பெட்டி வச்சு சவுத் இந்தியனுக்கு வந்து ஒரு அஞ்சரை பெட்டி, நார்த் இந்தியனுக்கு ஒரு அஞ்சரை பெட்டி, அந்த மாதிரி வைக்கிறது வந்துட்டு ஆக்சுவலாக குட் ஐடியா. பட் நான் தான் சின்ன வயசுலேருந்தே ஒரே ஸ்பைஸ் பாக்ஸில் வந்து அந்த நார்த் இந்தியனுக்குலாம் போட்டு பழகிட்டேன். அதனால் எனக்கு வந்து அதுக்கு ஒரு அஞ்சரை பெட்டி வேணுமா அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ வந்து கடலைப்பருப்பும் நிறைய வீட்டில் வந்து மிஸ் பண்ணிடுவாங்க, நான் பார்த்துருக்கேன். ஸோ கடலைப்பருப்பும் எப்போவுமே வந்து ஸ்டாக் வச்சுக்கோங்க. என்னோட பாட்டி சில விஷயம் வீட்டில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அரிசி, வாட்டர், அதுக்கப்புறமா இந்த அஞ்சரை பெட்டி திங்ஸ் இதெல்லாமே ஏன் இருக்கணும்னு சொல்லுவாங்கன்னா நம்ம ஃபேமிலியோட ரிச்னஸ் காமிக்கும். என்ன ஆனாலும் சில விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம வீட்டில் இருந்தே ஆகணும். அது வந்துட்டு எங்களதில் வந்துட்டு மகாலட்சுமி வீட்டில் இருக்காங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து எங்கள் பாட்டி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி சொல்லுவாங்க. இருக்கோ இல்லையோ சில விஷயம் இருந்தே ஆகணும். எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சில விஷயத்த நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணணும், பார்த்து செலவு பண்ணணும், இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அதே மாதிரி குழம்பு ஊற்றும் போது கடைசி கரண்டி எப்படி ஊற்றணும், இதெல்லாமே வந்துட்டு என்ன ஒரு கான்செப்ட்னு தெரியலனாலும் ஏன்ஷியன்ட் பீரியட்லேருந்து சில விஷயத்த ஃபாலோ பண்ணுறாங்கல்ல, அதனால நம்மளும் ஃபாலோ பண்ணிவிடுவோம் அப்படி தான் நான் யோசிப்பேன். இங்கே பார்த்துக்கோங்க, இப்போ வந்துட்டு நான் வந்து குண்டு மிளகா போட்டிருக்கேன். எனக்கு குண்டு மிளகா ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் வறுக்கும் போது. அதனால் நான் வந்து இதை ஃபில் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த மிளகா வேணாலும் வச்சுக்கோங்க, இல்லை 2 மிளகா வைக்கிறதுனால வைங்க. இந்த விஷயம்தான் உங்களுக்கு மேபி இது வந்துட்டு காமெடியாக தெரியலாம். நான் வந்துட்டு 2 10 ரூபி காயின் வந்து இந்த அஞ்சரை பெட்டிக்குள்ளே வைக்கிறேன். ஏன் வைக்கிறேன்னு கேட்காதீங்க. சின்ன வயசுலேருந்து நான் அஞ்சரை பெட்டி எடுத்தேன்னா அதுக்குள்ளே மணி இருக்கும். அது என்ன கான்செப்டுன்னு, இதுவும் எனக்கு எந்த கான்செப்டுன்னு தெரியாது. நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்டே இருந்ததுனால இப்போ வந்து குவெஸ்டின் கேட்காம நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். ஏன்னா என்னோட பாட்டி, என் பாட்டியோட பாட்டி, அந்த மாதிரி எல்லாருமே இந்த இதுக்குள்ளே ஒரு மணி வச்சுருக்காங்கன்னா எமர்ஜென்சிக்கு எடுக்கிறதுக்காக இருக்கலாம், இல்லை வேறு எதுக்காக வேணாலும் இருக்கலாம். ஸோ இந்த மிளகா வச்சு மூடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு 15-16 மிளகாவோடு நிறுத்திடலான்னு நினைக்கிறேன். மீதி எல்லாத்தையும் வர நம்ம தனியாக வர ஸ்டோர் பண்ணணும். ஸோ இப்போது நம்ம பார்த்தது தான் நார்மல் அஞ்சரை பெட்டி. நான் இங்கே ஒரு விஷயம் பண்ணுவேன். என்னென்னா, நான் மிஸ் பண்ணுறது வந்து பெருங்காயம் மட்டும்தான். எப்போவுமே பெருங்காயத்தை மிஸ் பண்ணிடுவேன். ரசம் வைக்கும் போது கூட மிஸ் பண்ணிவிடுவேன். அது அவ்வளோ ஒர்க் டென்ஷன், பிஸி, சீக்கிரம் கிளம்பணுன்ட்டு. அதனால் இந்த பெருங்காயம் பேக்கெட் நான் வந்து இங்கே வச்சுருவேன். எனக்கு வந்து கட்டி பெருங்காயம் போட வராது. ஸோ இது வந்துட்டு கட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா எப்போ வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு வேணும்னா பண்ணுங்கள், இல்லைனா வேண்டாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.